பிரசித்தி பெற்ற அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தின் உபகோவிலான மதுரை தெப்பக்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் மற்றும் அருள்மிகு கால பைரவர் திருக்கோவில் என 2 திருக்கோவில்களுக்குமான திருக்குட நன்னீராட்டு விழா இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் அறங்காவலர் குழு தலைவர் ருக்மணி பழனிவேல் ராஜன் மற்றும் திருக்கோவில் இணை ஆணையாளர் உள்ளிட்ட மீனாட்சியம்மன் கோவில் நிர்வாகிகளும் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான நிர்மல்குமார் மற்றும் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கோபிசன், வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்லணை உள்ளிட்டோர் பங்கு பெற்றனர். முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் உள்ளிட்ட 3000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த விழாவில் பங்கு பெற்ற நிலையில் கடந்த 4ஆம் தேதி மாலை தொடங்கிய யாகசாலை பூஜையில் வைக்கப்பட்ட புனித கலசமானது வேத மந்திரங்கள் முழங்க காலை 6:30 மணியளவில் யாகசாலையிலிருந்து புறப்பட்டு கோவில் விமானம் நோக்கி கொண்டுவரப்பட்டது. யாகசாலை பூஜையில் வேத மந்திரங்கள் முழங்க பூஜிக்கப்பட்ட புனித நீர் கோபுர கலசத்தின் மீது ஊற்றப்பட்டதைத் தொடர்ந்து கோவிலுக்கு வருகை தந்திருந்த அரசியல் பிரமுகர்கள், முக்கியஸ்தர்கள், இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாகிகள் மற்றும் பக்தர்கள் என அனைவரின் மீதும் தெளிக்கப்பட்டது. மின் மோட்டார் கொண்டு பைப்புகள் மூலம் பக்தர்கள் மீது நீர் தெளிக்கப்பட்டாலும் இன்றைய டிஜிட்டல் உலகிற்கு ஏற்ப ட்ரோன் மூலமும் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. கோலாகலமாக நடைபெற்ற திருக்குட நன்னீராட்டு விழாவிற்கு பிறகு கலந்து கொண்ட அனைவரும் மூலவரான அன்னை மாரியம்மன் மனமுருக குழுவையிட்டு வணங்கி சென்றனர். 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெறுவது வழக்கம். அதன் அடிப்படையில் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலின் உபகோவிலான மாரியம்மன் திருக்கோவில் மற்றும் கால பைரவர் திருக்கோவில்களில் இன்று வெகு விமர்சையாக திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவினை முன்னிட்டு தெப்பக்குளம் நோக்கி வரக்கூடிய பேருந்துகள் அனைத்தும் ஒரு வழி பாதையாக மாற்றியமைக்கப்பட்டது. கும்பகோணத்தில் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக விளங்குவது வேண்டுவோருக்கு வேண்டிய வண்ணம் வரம் தருபவர் இவளே. மோதிலால் தெருவில் உள்ள ஸ்ரீ சப்தமாதா பீடஹாரணியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் வைகாசி திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதுபோல இவ்வாண்டு கடந்த 5ஆம் தேதி கணபதி ஹோமம் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது. முக்கிய நிகழ்ச்சியான இன்று மகாமகம் குளத்திலிருந்து ஏராளமான பக்தர்கள் சக்தி கரகம், அக்னி கோப்பரை, வேல், காவடி, பால்குடம், அழகு காவடி எடுத்து முக்கிய வீதி வழியாக ஊர்வலமாக வந்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். அதைத் தொடர்ந்து சந்தன காப்பு அலங்காரம், சகஸ்ரநாம அர்ச்சனைகள், தீப ஆராதனை, அருட்பிரசாதம் வழங்குதல், கஞ்சி வார்த்தலும், பின்னர் இரவு அம்மன் வீதி உலா நடைபெறுகிறது. நாளை மஞ்சள் நீராட்டு விடையாற்றியுடன் இவ்வாண்டுக்கான வைகாசி திருவிழா நிறைவு பெறுகின்றது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை முன்னாள் மாமன்ற உறுப்பினர் ரமேஷ் மற்றும் ஆலய நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், இளைஞர்கள், விழா குழுவினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே கீரபாளையத்தில் ஸ்ரீ சேத்துக்கால் செல்லியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலின் 26ஆம் ஆண்டு சாக்கை பெருவிழா கடந்த சில தினங்களுக்கு முன்பு கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதன் பின்னர் அம்மனுக்கு பால்குட ஊர்வலம், சந்தனக்காப்பு அலங்காரம் என பல்வேறு வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது. இதன் அடுத்தபடியாக திருத்தேரோட்டம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட அம்மன் திருத்தேரில் எழுந்தருளி அமர்ந்தார். பின்னர் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்த பக்தர்களும் பொதுமக்களும் தேரினை பக்தி கோஷம் முழக்கத்துடன் வடம் பிடித்து இழுத்து கிராமத்தின் வீதிகளில் வலம் வந்தனர். அப்போது தேரில் அமர்ந்திருந்த ஸ்ரீ சேத்துக்கால் செல்லியம்மனை மகா தீபாராதனையோடு வரவேற்று வணங்கி மகிழ்ந்தனர். அம்மனும் பக்தர்களுக்கு அருளாசியும் வழங்கினார். மேலும் கோவிலில் விழாவானது அம்மனுக்கு மஞ்சள் காப்பு அலங்காரம், அம்மன் மற்றும் உற்சவருக்கு பூச்சொரிதல், கரகம் வீதி உலா வருதல், கழுமரம் ஏறுதல், மஞ்சள் நீர் விளையாட்டு, இசை கச்சேரி என தொடர்ந்து விழா நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால் மாவட்ட 66 மீனவ கிராமங்களில் தலைமை கிராமமான நாகை அடுத்து அக்கரைப்பேட்டையில் மீனவர்களின் காவல் தெய்வமான மீனவ கிராமத்தில் சப்த கன்னியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 5ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது. இன்று 4ஆம் கால யாகசாலை பூஜை நிறைவு பெற்று பூரணாகுதி, தீப ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து மேல தாளங்கள் முழங்க கடம் புறப்பாடு நடைபெற்றது. சிவாச்சாரியர்கள் புனித நீர் அடங்கிய கலசத்தை சுமந்து வந்து வேத மந்திரங்கள் மோதி கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. சப்த கன்னி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள்,
அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே திருநாள் கொண்டச்சேரி கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக கடந்த வெள்ளிக்கிழமை முதல் கால யாகசாலை பூஜைகள் தொடங்கி நடைபெற்று வந்தன. நேற்று காலை 4ஆம் கால யாகசாலை பூஜை நிறைவு செய்யப்பட்டு மகா பூர்ணாகதி செய்யப்பட்டு பின்னர் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து யாகசாலையிலிருந்து கடங்கள் புறப்பட்டு மங்கள வாத்தியங்கள் முழங்க கோவிலை வலம் வந்து கும்பகலசத்தை அடைந்தது. கும்பகலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் உள்ள ஸ்ரீ ராகவேந்திரர் சுவாமிகள் பிறந்த பூர்வ ஜென்ம புண்ணிய ஸ்தலத்தில் ஆண்டுதோறும் கும்பாபிஷேக தினத்தை முன்னிட்டு ஏகதின லட்சார்ச்சனை விழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இவ்வாண்டு கும்பாபிஷேகம் தினத்தை முன்னிட்டு காலையில் சுவாமிக்கு பால், பன்னீர், தயிர், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு விசேஷ அலங்காரத்தில் சுவாமி காட்சியளித்தார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு வாசனை மலர்கள் கொண்டு அர்ச்சகர்கள் வேதங்கள் படிக்க சுவாமிக்கு லட்ச அர்ச்சனை நடைபெற்றது. ராகவேந்திரர் முன்பு லட்சம் முறை வேத மந்திரங்கள் முழங்கி மலர் அர்ச்சனை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மகா தீப ஆராதனை காட்டப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ராகவேந்திரர் சுவாமியை வழிபட்டு சென்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த தர்மபுரம் ஆதீன திருமடம் உள்ளது. சைவத்தையும் தமிழையும் வளர்க்கும் இவ்வாதீனத்தில் உள்ள ஸ்ரீ ஞானபுரீஸ்வரர் கோவில் பெருவிழா, குரு முதல்வரின் குரு பூஜை விழா மற்றும் தர்மபுரம் ஆதீன மடாதிபதியின் பட்டண பிரவேச விழா கடந்த மே 28ஆம் தேதி ஸ்ரீ ஞானபுரீஸ்வரர் கோவிலில் கொடியேற்றத்துடன் துவங்கி 10 நாட்களாக நடைபெற்றது. 11ஆம் நாள் திருவிழாவாக குரு முதல்வர் குரு பூஜை விழாவும் முக்கிய நிகழ்ச்சியான தர்மபுரம் ஆதீன மடாதிபதி சிவிகை பல்லக்கில் அமர்ந்து பக்தர்கள் சுமந்து செல்லும் பட்டண பிரவேச விழா இரவு கோலாகலமாக நடைபெற்றது. தர்மபுரம் ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ மாசலமணி தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் திரு ஆபரணங்கள் பூண்டு தங்க கொரடு பாதரட்சை கமலம் அணிந்து திருக்கூட்ட அடியவர்கள் புடைசூழ சிவ கைலாய வாத்தியங்கள் மேளதாள வாத்தியங்கள் முழங்க சிவிகை பல்லக்கில் அமர்ந்தார். தொடர்ந்து சிவிகை பல்லக்கினை கோடி நாட்டாமைகள் 4 பேர் தலைமையில் 70 பேர் தோளில் சுமந்து தூக்கி சென்றனர். அலங்கரிக்கப்பட்ட யானைகள், குதிரைகள், ஒட்டகம், செம்மறியாடு உள்ளிட்ட பரிவாரங்களுடன் மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளுடன் வான வேடிக்கை முழங்க ஆரவாரத்துடன் சிவனடியார்கள் பக்தர்கள் புடைசூழ தர்மபுரம் ஆதீனம் சிவிகை பல்லக்கில் அமர்ந்து வீதி உலா சென்றார். ஆதீன மடத்தை சுற்றியுள்ள 4 வீதிகளில் பூரண கும்ப மரியாதையுடன் ஆதீன மடாதிபதிக்கு பொதுமக்கள் வரவேற்பளித்து தீபாராதனை செய்து வழிபாடு நடத்தினர். பக்தர்களுக்கு குருமகா சன்னிதானம் ஆசி வழங்கி திருநீறு பிரசாதமாக வழங்கினார். செங்கோல் ஆதீனம், துழாவூர் ஆதீனம், தொண்டைமண்டல ஆதீனம், திண்டுக்கல் சிவபுர ஆதீனம், சைலாபுரி ஆதீனம், திருப்பனந்தாள் ஆதீனம் ஆகிய ஆதீனங்களின் ஆதீன கர்த்தர்கள், தர்ம ஆதீன பாடகர் வேல்முருகன், உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார், திமுக வழக்குரைஞர் ராமசேயோன், மத்திய அரசு வழக்குரைஞர் கே ராஜேந்திரன், பாஜக மாவட்ட தலைவர் நாஞ்சில் பாலு, சீர்காழி தமிழ்ச்சங்க நிறுவனர் மார்கோனி உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சிலுக்குவார்பட்டி அருகே தாதரையன்பட்டி கிராமத்தில் நூற்றாண்டு பழமையான அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் பட்டாளம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் சிலுக்குவார்பட்டி அருகே உள்ள தாதரையன்பட்டி கிராமத்தில் நூற்றாண்டு பழமையான அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் பட்டாளம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் நேற்று முன்தினம் பல்வேறு புண்ணிய நதியிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர், தாரை தப்பட்டை, வான வேடிக்கைகள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு பிரம்மாண்ட யாகசாலையில் வைத்து 6 கால யாக வேள்விகள், சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இக்கும்பாபிஷேக விழாவில் முக்கிய நிகழ்வாக இன்று அம்மன் உயிரூட்டல் நிகழ்ச்சியுடன் ஸ்ரீனிவாச சர்மா சுவாமிகள் தலைமையில் சுரேஷ் பவுன் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க
ராஜகோபுர கலசத்திற்கு புனித நீர் தெளித்து கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர். அப்பொழுது கருட பகவான் வானில் வட்டமிட்டதை கண்ட பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என விண்ணை முட்டும் கோஷங்களை எழுப்பி அம்மனை வழிபட்டனர். இந்த விழாவிற்கு திண்டுக்கல், நிலக்கோட்டை, வத்தலகுண்டு, சோழவந்தான், வாடிப்பட்டி, சின்னாளப்பட்டி மற்றும் மதுரை, கோவை, நெல்லை உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் வட்டம் குறுக்கால்பேரியில் அருள்மிகு கண்ணப்ப நாயனார் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆலய நூதன மகா மண்டப திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நிறைவடைந்த நிலையில் நேற்று காலை மகா கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. இதற்காக கடந்த 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை மங்கள இசை, திருமுறை பாராயணம், விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமத்துடன் கும்பாபிஷேக நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அன்று மாலையில் தீர்த்தம் எடுத்து வந்து கலச பூஜை, வாசு பலி நடைபெற்று முதல் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து நேற்று முன்தினம் காலை மாலை இரு வேளைகளிலும் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. நேற்று முன்தினம் இரவு சுவாமிக்கு யந்திர ஸ்தாபனம், பிம்ப சுத்தி, ரக்ஷாபந்தனம் நடைபெற்றது. கும்பாபிஷேக தினமான நேற்று காலை மங்கள இசை, திருமுறை பாராயணம், 4ஆம் கால யாகசாலை பூஜைகள், சிவசூரிய பூஜை, ஸ்பரிசாகுதி, மகா பூர்ணாகுதி போன்றவைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து கும்பங்கள் எழுந்தருள செய்து கணபதி விமான கும்பாபிஷேகம், பிரதான மூர்த்தி மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூல மூர்த்திகளுக்கு 21 திரவியங்களால் மகா அபிஷேகம், அலங்காரம் செய்யப்பட்டு மகா கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் இந்த கும்பாபிஷேக நிகழ்வில் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை குறுக்கால்பேரி கிராம ஜனங்கள் செய்திருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் அஞ்சாஞ்சேரி கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ சோலை வாழியம்மன் மற்றும் ஸ்ரீ மாரியம்மன் ஆலய ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக நன்னீராட்டு பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கோவில் எதிரே யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு தேவாந்த அனுக்யை, விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம், பூர்ணாகதி, வாசு சாந்தி, பிரவேச பலி, அங்குரார்ப்பணம், மிருத்சங்கிரகணம், கும்ப அலங்காரம், முதல் கால யாகசாலை பூஜை, மகா பூர்ணாகதி யாக குண்டத்தில் சமர்ப்பித்து தீபாராதனையுடன் கலசங்கள் எழுந்தருளுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேள தாளங்கள் முழங்க, திருக்குடங்கள் புறப்பாடு தொடர்ந்து புரோகிதர்கள் மந்திரங்கள் முழங்க ஸ்ரீ மாரியம்மன் கோபுரம் திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெற்றது. பின்னர் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இந்நிகழ்ச்சியை காண அஞ்சாஞ்சேரி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் இருந்து வந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ மாரியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு கலச புனித நீரை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீப ஆராதனை நடைபெற்றது. கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்ட போது மேகத்தில் சூரியன் வட்டமிட்டது போல் காட்சியளித்ததும், மேலும் கோவிலின் கோபுரத்தின் மேலே மேகத்தில் கருடன் வட்டமிட்ட காட்சியை கண்டதும் பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி கோஷங்கள் எழுப்பி வணங்கினர். தொடர்ந்து கோவில் நிர்வாகத்தினர் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை அஞ்சாஞ்சேரி கிராம பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானம் சார்பில் ஆண்டுதோறும் வைகாசி மாதம் தஞ்சாவூர் மாநகரில் கருட சேவை மற்றும் நவநீத சேவை வெகு விமர்சையாக நடைபெறும். இதேபோல் இந்த ஆண்டு கருட சேவை நேற்று நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 2ஆம் நாளான இன்று 108 வைணவ தலங்களான நீலமேக பெருமாள், மாமணிக்குன்ற பெருமாள், வீர நரசிம்ம பெருமாள்கள் நவநீத சேவை வாகனத்தில் எழுந்தருளி ராஜ வீதிகளுக்கு வந்தடைந்தனர். அதனைத் தொடர்ந்து மாநகரில் பிரசித்தி பெற்று விளங்கும் வெங்கடேச பெருமாள் ஆலயம், கோதண்டராமர் ஆலயம், வரதராஜ பெருமாள் ஆலயம், பிரசன்ன வெங்கடேச பெருமாள், கல்யாண பெருமாள் உள்ளிட்ட 27 ஆலயங்களில் இருந்து பெருமாள்கள் நவநீத அலங்காரத்தில் எழுந்தருளி ராஜ வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இந்த நவநீத சேவையை தஞ்சாவூர் மட்டுமின்றி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வந்திருந்து ஒரு இடத்தில் எழுந்தருளிய பெருமாள்களை தரிசனம் செய்தனர்.